தலக்கோதும் இளங்காத்து செய்தி கொண்டு வரும் கூடி அருவி கொட்டுதேடிய மேல கண்ணம்மா கண்ணம்மா அழகு பூஞ்சிலை பொட்டும் வச்சு பூவும் வச்சு பொண்ணு ஒண்ணு போனா ஸோ ஹர்ஷினி நேத்ராக்கும் மியூசிக்கும் எவ்வளோ பாண்டிங் இருக்குது? மியூசிக் எனக்கு சின்ன வயசுலேருந்தே ரொம்ப இன்ட்ரெஸ்ட். அண்ட் கர்நாடிக் மியூசிக் தர்ஷினி இசைப்பலகம் மஞ்சுக்கண்ணன் மிஸ் கிட்ட 8 இயர்ஸாக கற்றுட்ருக்கேன். என்னுயிரே என்னுயிரே யாவும் நீதானே, கண்ணிரண்டில் நீ இருந்து. உங்கள் ஆசை என்ன? ஆசை விஜய் டிவி சூப்பர் சிங்கர் மேடை. அடியே நீதானடி என் போதை தேனை முத்தம் கொஞ்சு சகியே நீ யாரடி கை தீண்டும் பௌர்ணமி கொஞ்சம் நில்லு. ஹர்ஷினி நேத்ரா படிப்பா பாட்டா? ரெண்டுமே. ஃபஸ்ட்டு எனக்கு பெரிய ஸ்டேஜ்னால் போத்தி ஸ்டார் சிங்கர் சீசன் 1 நான் பார்ட்டிசிபேட் பண்ணியிருந்தேன். நான் ஃபைனல் லிஸ்ட்டில் ஃபஸ்ட்டு ரன்னர் அப். அந்த சாங் வந்து கர்ணன் மூவிலேருந்து கண்டா வர சொல்லுங்க பாடியிருந்தேன். கவசத்தையும் கண்டதில்லே எந்த குண்டலமும் கூட இல்லை, பால் தூக்கி நின்னா பாரு வந்து சண்டை போட்ட எவனும் இல்லை. வணக்கம் ஐ தமிழ் நேயர்களே, இன்னைக்கு நம்ம விழுப்புரம் வந்திருக்கோம். எதுக்காக? எஸ் கரெக்ட், த ஃபேமஸ் வைரல் சிங்கர் ஹர்ஷினி நேத்ரா அவங்கள பாட வச்சு அழகு பார்க்க தான். அது மட்டும் இல்லாமல் அவங்களோட நிறைய பேசவும் வந்திருக்கோம். ஸோ ஹர்ஷினி நேத்ரா எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கேன், நீங்கள் எப்படி இருக்கீங்க? சூப்பராக இருக்கேன் ஹர்ஷினி நேத்ரா. ஸோ எப்படி போயிட்டுருக்கு ஸ்டடீஸ்லாம் சூப்பராக போயிட்டுருக்கா? ஓகே. ஸோ ஹர்ஷினி நேத்ராக்கும் மியூசிக்கும் எவ்வளோ பாண்டிங் இருக்குது? மியூசிக் எனக்கு சின்ன வயசுலேருந்தே ரொம்ப இன்ட்ரெஸ்ட். அண்ட் கர்நாடிக் மியூசிக் தர்ஷினி இசைப்பலகம் மஞ்சுக்கண்ணன் மிஸ் கிட்ட 8 இயர்ஸாக கற்றுட்ருக்கேன். 8 இயர்ஸாக கற்றுக்கிட்டு இருக்கீங்க. ஏதாவது ஒரு பாட்டு பாடுங்களேன். பாட்டாளதான் பரலோகமே உன்னோட இடம் தேடி வரலாகுமே, பாட்டாளதான் மனம் மாறுமே உன்னோட மனம் தேடி உறவாடுமே, 8 தாராகும் கட்டி பாட்டு
பாடி வச்சா தொட்டத்தான் உன்னை கட்ட சொர்க்கம் இங்க வரும். சம்மதம் தந்து பல சங்கதி சொல்லி வச்சா நிம்மதி எல்லாம் இந்த நெஞ்சில பொங்கி வரும். இது தானாக வந்தது வந்தது தேனாக தந்தது தந்தது வா 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 குயிலே. வெரி நைஸ், வெரி பியூட்டிஃபுல். ஸோ சூப்பராக பாடினீங்க. உங்கள் ஆசை என்ன? ஆசை விஜய் டிவி சூப்பர் சிங்கர். சூப்பர் சிங்கர் மேடை. ஸோ சூப்பர் சிங்கராக போகணுன்னு ஆசைப்படுறீங்க. உங்களுக்கு சிங்கராகவும் அங்கேருந்து வாய்ப்பு கிடைச்சதுன்னா கண்டிப்பாக பண்ணிடுவீங்க. சூப்பர். ஸோ ஹர்ஷினி நேத்ரா படிப்பா பாட்டா? ரெண்டுமே. நல்லா படிப்பீங்களா? Yeah. என்ன ரேங்க் வாங்குவீங்க? ஃபர்ஸ்ட் டு தேர்ட்குள்ள. ஃபர்ஸ்ட் டு தேர்ட்குள்ள. ஓகே. ஸோ உங்கள் ஃபேவரட் சிங்கர் யாரு? வைக்கம் விஜயலட்சுமி மேம். அவங்க பாட்டெல்லாம் கேட்டிருக்கீங்களா? பாடுறீங்களா ஒரு லைன்? பாடுங்க ப்ளீஸ். வாசமுள்ள பூவானா வடிவெடுக்க என்னையில மோசமாய கதையும் முடிஞ்சது சொல்லம்மா. பாசத்துல வயித்தில் பத்திரமா வச்சிருக்கேன். மாசம் 10 ஆகும் முன்ன மடிஞ்சது யார் குத்தமம்மா. பியூட்டிஃபுல், வெரி நைஸ், சூப்பராக இருந்துச்சு. அண்ட் புத்தக கண்காட்சியில் வந்து நீங்கள் பாடின பாட்டு 3 மில்லியன் வியூஸ் வரைக்கும் போய் நல்லா வைரல் ஆச்சுல்ல, அதை பற்றி நீங்கள் எப்படி ஃபீல் பண்ணுறீங்க? எதிர்பார்க்கவே இல்லை, ரொம்ப ஹாப்பி. நிறைய பேர் வந்து வாழ்த்திருந்தாங்க, எல்லாருக்கும் ரொம்ப நன்றி. அவங்க குறை நிறை எல்லாமே நான் திருத்திக்கிறேன். நிறைய பேர் நிறைய கமெண்ட் சொல்லியிருந்தாங்க, எல்லாத்தையுமே நான் திருத்திக்கிறேன். அந்த வீடியோவை ஷேர் பண்ண மீடியா எல்லாருக்குமே ரொம்ப நன்றி. தேங்க்ஸ் அலாட். சூப்பர். ஸோ நீங்கள் புக் ஃபேரில் பாடினீங்கல்ல, அந்த பாட்டு ஏன் சூஸ் பண்ணீங்க? அந்த சாங் புக் ஃபேர்லன்னொடனே எல்லாம் காலேஜ் ஸ்டூடெண்ட்ஸ் அண்ட் ஸ்கூல் ஸ்டூடெண்ட்ஸ் தான் இருந்தாங்க. ஸோ அங்கன்னா ஒரு மோட்டிவேஷ்னலாக இருக்குமேன்னு சொல்லிட்டு மண்ணிலே ஈரம் உண்டு சாங் பாடிருந்தேன். மேம் சாங் ஓகே ஓகே. அது யாருக்காக டெடிகேட் பண்ணுறீங்க? மோட்டிவேஷனாக இருக்கும் எல்லாருக்கும். ஸோ ஒரு சாங் டெடிகேட் பண்ணணும், அப்பா அம்மாவுக்கு டெடிகேட் பண்ணணும், இல்லை தங்கச்சி பாப்பாவுக்கு டெடிகேட் பண்ணணும் அப்படின்னா எந்த சாங்? சிஸ்டருக்கு என்னுயிரே பாடுங்க. என்னுயிரே என்னுயிரே யாவும் நீதானே, கண்ணிரண்டில் நீ இருந்து பார்வை தந்தாயே, உறவென்று சொன்னால் நீதானே, உதிரத்தில் ஓடும் பூந்தேனே, வரமும் தவமும் நீயே, வலியும் மருந்தும் நீயே, உயிரினில் கலந்த என் தாயே. சூப்பர் சூப்பர். அண்ட் நீங்கள் இவ்வளோ சிங்கிங் கற்றுக்கிறதுக்கும் சரி, இல்லை உங்களோட அடுத்த கட்டத்துக்கு நீங்கள் போகிறதுக்கும் மம்மி டேடியோட சப்போர்ட் வந்து ரொம்ப ஸ்ட்ராங், கரெக்டுங்களா? ஸோ மம்மி டேடிக்காக நீங்கள் என்ன சொல்லணும்னு ஆசைப்படுறீங்க? என்ன பாட்டு டெடிகேட் பண்ணுவீங்க? என்ன சொல்லணும்னா, அவங்க எப்படி நான் சின்ன வயசுலேருந்து எல்கேஜிலேருந்து ஸ்கூல் காம்படிஷன் எல்லாத்துலேயுமே பார்ட்டிசிபேட் பண்ணுறேன். இப்போ வரைக்குமே எந்த காம்படிஷனாக இருந்தாலும் விடாமல் என்னை திருச்சி சென்னையாக இருக்கட்டும் கூட்டிகிட்டு வருவாங்க. ஸோ சலிக்காமல் எந்த காம்படிஷனாக இருந்தாலும் கூட்டிகிட்டு போவாங்க. ஸோ தேங்க்யூ. ஐ ஹாவ் டு தேங்க் மை பேரண்ட்ஸ். ஸோ இவ்வளோ பண்ண மம்மி டேடிக்காக நீங்கள் என்ன பண்ணணும்னு ஆசைப்படுறீங்க? அண்ட் அவங்களுக்காக ஒரு பாட்டு. அவங்களுக்காக தாயிற் சிறந்த கோவிலும் இல்லை, தந்தை சொல் மிக்க மந்திரம் இல்லை சாங் டெடிகேட். தாயிற் சிறந்த கோவிலும் இல்லை, தந்தை சொல் மிக்க மந்திரம் இல்லை, தாயிற் சிறந்த கோவிலும் இல்லை, தந்தை சொல் மிக்க மந்திரம் இல்லை, 1000 உறவில் பெருமைகள் இல்லை, அன்னை தந்தையே அன்பின் இல்லை, தாயிற் சிறந்த கோவிலும் இல்லை, தந்தை சொல் மிக்க மந்திரம் இல்லை. வெரி நைஸ், வெரி நைஸ். மாதா பிதா குரு தெய்வம். ஸோ அம்மா அப்பாவை பற்றி நம்ம இப்போ பார்த்துட்டோம். குரு, உங்கள் டீச்சர்ஸ் உங்களுக்கு எவ்வளோ சப்போர்ட்டிவாக இருக்காங்க இந்த விஷயத்தில்? குரு எல்கேஜிலேருந்தே எங்கள் ஸ்கூலில் வந்து
எல்லா டீச்சர்ஸுமே வந்து என்னை மோட்டிவேட் பண்ணிகிட்டே இருப்பாங்க. எந்த காம்படிஷனாக இருந்தாலும் நீ பண்ணு, நான் வந்து நேம் கொடுக்கறதுக்கு முன்னாடி அவங்களே நேம் எழுதிடுவாங்க, நீ கண்டிப்பாக பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு நல்லா மோட்டிவேட் பண்ணுவாங்க. என்னோட கர்நாடிக் மியூசிக் டீச்சர் மஞ்சுக்கண்ணன் மேம், தர்ஷினி இசைப்பலகம், அவங்களுக்கு நான் ரொம்ப தேங்க் பண்ணுறேன். அவங்க ஏதாவது ஒரு பாட்டு குருவை மனசுல வச்சு குருவுக்காக ஒரு சாங் டெடிகேட் பண்ணுவோம். ஆடிக்கொண்ட அறந்த வேடிக்கை காண கண் ஆயிரம் வேண்டாமோ, ஆடிக்கொண்ட அறந்த வேடிக்கை காண கண் ஆயிரம் வேண்டாமோ, ஆடி கொண்டார்ந்த வேடிக்கை காண கண் ஆயிரம் வேண்டாமோ, ஆடி கொண்டார்ந்த வேடிக்கை காண கண் ஆயிரம் வேண்டாமோ. அசத்திட்டீங்க, சூப்பர். ஸோ ஏர்டெல் சூப்பர் சிங்கர் ஜூனியரில் வந்து ஆடிஷனுக்கு கூப்பிடுறாங்க, நீங்கள் செம்மையாக பாடி அசத்திடுவீங்க, நீங்கள் எல்லாருக்குமே தெரியும். ஸோ ஃபஸ்ட்டு பாட்டாக என்ன பாட்டு சூஸ் பண்ணுவீங்க? பேச்சுலர் மூவிலேருந்து அடியே பாடுங்க. அடியே நீடானடி என் போதை தேனை முத்தம் கொஞ்சு, சகியே நீ யாரடி கை தீண்டும் பௌர்ணமி கொஞ்சம் நில்லு, பெண்ணே பெண்ணே உந்தன் கையில் நானும் கூடும் நேரம் விட்டு செல்லாதே, கண்ணே கண்ணே நீளும் காலம் வேண்டும் வாராயோ அருகிலே. சூப்பராக இருக்குது. நீங்கள் பாடுறதை கேட்டால் நானும் வந்து சிங்கிங் கற்றுக்கலாம் அப்படின்னு நினச்சிட்டு இருக்கேன். ஸோ நம்ம இப்போ ஒரு கேம் விளையாடிடலாம் சின்னதாக, சரிங்களா? அந்தாக்ஷரி மாதிரி என்ன பண்ணோம் அப்படின்னா, நான் உங்களுக்கு வந்து ஒரு ஒரு வேர்டு ஒன்று கொடுப்பேன், நீங்கள் வந்து அந்த வேர்டில் வர பாட்டை பாடணும். நானும் உங்களோட பாடுவேன், ஆனால் உங்கள் லெவலுக்குலாம் என்னால் பாட முடியாது. ஸோ நம்ம வந்து ஒரு காம்படிஷன் மாதிரி வச்சுக்கலாம், ஓகேங்களா? ஸோ ஃபஸ்ட்டு என்ன வேர்டு? மழை. மழை மழை தூவும் மழை இது காதல் தானா, அதுக்கு மேலே தெரியல. மழை மட்டுமா அழகு, சுடும் வெயில் கூட ஒரு அழகு, மலர் மட்டுமா அழகு, விழும் இலை கூட ஒரு அழகு. மழை வரும் மழை துளி என் விழிகளில் தெரியுதே, மனம் என்று நனையுதே, இது என்ன காதலா சாதலா. மழை துளி மண்ணில் சங்கமம், உயிர் துளி வானில் சங்கமம், உடல் பொருவாவி எல்லாம் மழையில் சங்கமம் சங்கமம். தோத்துட்டேன், நான் கேம்ல தோத்துட்டேன். யூ ஆர் so good in this game, but unfortunately நமக்கு வராது. ஸோ நேத்ரா, இப்போ வந்து மியூசிக் அப்படிங்கிறதுல வந்து நீங்கள் ரொம்ப ஸ்ட்ராங், எஜுகேஷன்லையும் நீங்கள் ரொம்ப ஸ்ட்ராங். ஸ்போர்ட்ஸ் அப்படின்னா எந்த கேம் நீங்கள் ரொம்ப விரும்பி விளையாடுவீங்க? விரும்பி விளையாடினது ஹாக்கி. ஹாக்கி விளையாடிருக்கீங்களா? ஜோனல், நேஷ்னல் லெவல்லாம்? இல்லை, ஜஸ்ட்டு ஸ்கூலில் மட்டும். ஓகே ஓகே. ஸோ ஃப்ரீ டைமில் நேத்ரா என்ன பண்ணுவாங்க? ஃப்ரீ டைமில் சாங்ஸ் தான் ப்ராக்டிஸ் பண்ணுவேன். எவ்வளோ நேரம் ப்ராக்டிஸ் பண்ணுவீங்க? எவ்வளோ நேரம், ஒரு சாங் செலக்ட் பண்ணுவேன், ஒரு 1 hour 2 hour அந்த மாதிரி பண்ணுவேன். அப்புறம் ஸ்டடீஸ், தென் கிளாஸஸ்லாம் போகிறதுக்கே கரெக்டாக இருக்கும். ஓகே. ஸோ நீங்கள் மியூசிக் கற்றுக்குறீங்க, பாடுறீங்க. தங்கச்சி பாப்பா உங்களோட சேர்ந்து பாடுவாங்களா? கூப்பிடுறீங்களா தங்கச்சி பாப்பாவை? ஸோ ஹாய் பாப்பா, உங்கள் பேர் என்ன? லயா மித்ரா. என்ன பண்ணுறீங்க? 5th standard படிக்கிறேன். எந்த ஸ்கூலில்? ES மெட்ரிக். ஓகே. பாட்டு பாடுவீங்களா அக்காவோட? நீங்களும் கற்றுக்குறீங்களா? எவ்வளோ வருஷமா? 6 years.
6 இயர்ஸா கத்துக்கிறீங்களா? வாவ். சரி, ஏதாவது ஒரு பாட்டு பாடுங்களேன். எவரும் சொல்லாமலே பூக்களும் வாசம் வீசுது, உறவும் இல்லாமலே இருமனோ ஏதோ பேசுது. எவரும் சொல்லாமல குயிலெல்லாம் தேனா பாடுது, எதுவும் இல்லாமல மனசெல்லாம் இனிப்பா இனிக்குது. ஓட நீரோட இந்த உலகம் அது போல, ஓடும் அது ஓடும் இந்த காலம் அது போல. நிலையா நில்லாது நினைவில் வரும் நெருங்களே. பியூட்டிஃபுல்லா இருந்துச்சு. நீங்களும் வந்து சூப்பர் சிங்கர் ட்ரை பண்றீங்களா ஜூனியர்? வாய்ப்பு கிடைச்சா போவீங்களா? ஸ்டேஜ்னா பயம் இல்லையா? இருக்கா? லைட்டா பயமா இருக்கா? ஸ்டேஜ்ல பாடிருக்கீங்களா? எங்க? நிறைய இடத்துல பாடு. நிறைய இடத்துல பாடிருக்கீங்களா? ஸ்கூல்ல பாடிருக்கீங்களா? மேம் என்ன சொல்லுவாங்க? நல்லா பாடுறேன். நல்லா பாடுறேன்னுவாங்களா? சரி, ஓகே. பியூட்டிஃபுல்லா பாடினடா தங்கம். ஸோ இப்போ உங்க தங்கச்சி பாப்பாவும் சூப்பரா பாடினாங்க. 2 பேரும் செம்மையா வந்து மியூசிக் கத்துருக்கீங்க, நல்லா பாடிட்டு இருக்கீங்க. இப்போ உங்களுக்காக ஒரு சேலஞ்ச். ஒரு சாங்கை வந்து 3 டிஃப்ரெண்ட் இமோஷன்ஸில் நீங்கள் பாடணும். எக்ஸாம்பிள், இப்போ ஏதாவது ஒரு பாட்டு வந்து ஹாப்பி மூடில் இருக்கும்ல, அதை வந்து நீங்கள் சேடாவோ இல்லை ஆங்க்ரியாவோ இல்லை ரேஜாவோ நீங்கள் பாடி காட்டணும். அந்த மாதிரி உங்களுக்கு என்ன பாட்டு வந்து இப்போ பாடணுமோ ஏதாவது ஒரு பாட்டு சூஸ் பண்ணிக்கோங்க. அதை வந்து 3 டிஃப்ரெண்ட் இமோஷன்ஸில் பாடி காட்டுங்க. உனக்குள் நானே உருகும் இரவில் சாங். ஓகே ஓகே ஃபர்ஸ்ட் அது எப்படி ஒரிஜினலோ அந்த மாதிரி ஓகே. உனக்குள் நானே உருகும் இரவில் உள்ளத்தை நான் சொல்லவா, மறுவும் மனதின் ரகசிய அறையில் ஒத்திகை பார்த்திடவா, சிறுக சிறுக உன்னில் என்னை தொலைத்து மொழி சொல்லவா, சொல்லா சொல்லும் என்னை வாட்டும் ரணமும் தேனல்லவா, மின்னும் பனிச்சாரல் நெஞ்சில் சேர்ந்தாலே, கண்ணில் உன்னை வைத்து பெண் தைத்து கொண்டாலே. இப்போ அதே சேட்ல உனக்குள் நானே உருகும் இரவில் உள்ளத்தை நான் சொல்லவா, மறுவும் மனதின் ரகசிய அறையில் ஒத்திகை பார்த்திடவா, சிறுக சிறுக உன்னில் என்னை தொலைத்து மொழி சொல்லவா, சொல்லா சொல்லும் என்னை வாட்டும் ரணமும் தேனல்லவா. தென் ஆங்க்ரியா. ஆங்க்ரியா, ரேஜ், கோவம் வந்தா அப்படியே பாடுவாங்கல்ல அந்த மாதிரி. உனக்குள் நானே உருகும் இரவில் உள்ளத்தை நான் சொல்லவா, மறுவும் மனதின் ரகசிய அறையில் ஒத்திகை பார்த்திடவா, சிறுக சிறுக உன்னில் என்னை தொலைத்து மொழி சொல்லவா, சொல்லா சொல்லும் என்னை வாட்டும் ரணமும் தேனல்லவா, மின்னும் பனிச்சாரல் நெஞ்சில் சேர்ந்தாலே, கண்ணில் உன்னை வைத்து பெண் தைத்து கொண்டாலே. பியூட்டிஃபுல், வெரி நைஸ், வெரி நைஸ். அண்ட் சூப்பராக பாடினீங்க. இந்த மாதிரி டிஃப்ரெண்ட் இமோஷன்ஸ்லாம் வந்து கொண்டு வரது ரொம்ப கஷ்டம். ஆஸ் அ சிங்கராக இது வந்து ரொம்பவே கஷ்டம். நிறைய பேர் வந்து ப்ரொஃபஷனல்ஸாலையுமே இது பண்ண முடியாது. பட் நீங்கள் ரொம்ப சூப்பராக பண்ணீங்க. வெரி நைஸ். தேங்க்யூ. அண்ட் கான்சர்ட்ஸ்லாம் நிறைய பாடியிருக்கீங்கல்ல, நீங்கள் ஃபஸ்ட்டு ஸ்டேஜ் பெர்ஃபார்மன்ஸ் பண்ணியிருப்பீங்க தெரியுமா? ஸோ அந்த ஃபஸ்ட்டு பாடின பாட்டு யாருக்காக டெடிகேட் பண்ணணும் அப்படின்னா யாருக்கு பண்ணுவீங்க?
ஃபஸ்ட்டு எனக்கு பெரிய ஸ்டேஜ்னால் போத்தி ஸ்டார் சிங்கர் சீசன் 1ல் நான் பார்ட்டிசிபேட் பண்ணியிருந்தேன். நான் ஃபைனலிஸ்ட்டில் ஃபஸ்ட்டு ரன்னர் அப். அந்த சாங் வந்து கர்ணன் மூவிலேருந்து கண்டா வர சொல்லுங்க பாடியிருந்தேன். கிடக்குழி மாரியம்மாள் மேம் சாங். அந்த சாங் தான் பாடியிருந்தேன். ஓகே, பாடுங்க அந்த பாட்டு 2 லைன். கவசத்தையும் கண்டதில்லே, எந்த குண்டலமும் கூட இல்லே, வால் தூக்கி நின்னா பாரு, வந்து சண்டை போட்ட எவனும் இல்லே, வால் தூக்கி நின்னா பாரு, வந்து சண்டை போட்ட எவனும் இல்லே, கண்டா வர சொல்லுங்க, கர்ணனை கையோட கூட்டி வாருங்க, அவனை கண்டா வர சொல்லுங்க, கர்ணனை கையோட கூட்டி வாருங்க. பியூட்டிஃபுல். அண்ட் கான்சர்ட்ஸ் நிறைய போயிருக்கீங்க. இப்போ ரீசெண்டாக வந்து நம்ம பேசினோம்ல, உங்களோட இந்த வீடியோ வந்து வைரல் ஆயிருந்தது புக் ஃபேரில் நீங்கள் பாடினப்போ. ஸோ மம்மி டேடி வைரல் ஆடின அந்த வீடியோவை பார்த்து என்ன சொன்னாங்க? ஹவு வாஸ் தேர் ஃபர்ஸ்ட் ரியாக்ஷன்? அவங்க ரியாக்ஷன் எப்படின்னா, மற்றவங்க என்ன அதுக்கு ரியாக்ட் பண்ணியிருக்காங்க அப்படின்னு தான். எல்லோரும் அதுக்கு என்ன சொல்லியிருக்காங்க, ஏதாச்சும் உனக்கு மிஸ்டேக் சொல்லியிருக்காங்களா, அதை திருத்திக்கணும், ஏதாச்சும் நல்லது சொல்லியிருக்காங்களா, ஓகே ஹாப்பி, அந்த மாதிரி தான். அப்படி தான் சொன்னாங்க. ஸோ மிஸ்டேக்ஸ் அப்படிங்கிறது பண்ணியிருக்கீங்கல்ல, அதை எப்படி திருத்தினீங்க? எந்த மாதிரி முயற்சி எடுத்தீங்க அதை திருத்துறதுக்காக? ப்ராக்டிஸ், கரெக்ட். என்ன மாதிரி ப்ராக்டிஸ்லாம் பண்ணுவீங்க? எவ்வளோ நேரம் பண்ணுவீங்க? நான் ப்ராக்டிஸ் பண்ணுவேன். எப்படின்னா, அந்த உச்சரிப்பு லா லா அந்த மாதிரி சொல்லியிருந்தாங்க, அது கரெக்ட் பண்ணிக்கிட்டேன். அதுதான் பாடி பார்ப்பேன். அவங்க ஒரிஜினல் சாங் வச்சு ஒரு நிறைய தடவை கேட்பேன். 100 டைம் கேட்கணும்னு சொல்லுவாங்க, நானும் கேட்டிருக்கேன். அது ஒரிஜினல் சாங் வச்சு கேட்டு அவங்க எப்படி பண்ணியிருக்காங்களோ அதேமாரி கேப்சர் பண்ணி பாடுவேன். சூப்பர். ரீசெண்டாக நீங்கள் வந்து ஒரு கான்சர்ட் போனீங்க அப்படின்னு நாங்கள் கேள்விப்பட்டோம், ஐயனார் அவரோட. ஸோ அதோட எக்ஸ்பீரியன்ஸ் எப்படி இருந்தது? எக்ஸ்பீரியன்ஸ் அவங்களோட பாடும்போது ஹாப்பியாக இருந்துச்சு. தென் நிறைய பேர் நல்லா ரியாக்ட் பண்ணியிருந்தாங்க. அதுக்கு நான் போஸ்ட் போட்டிருந்தேன், அதுக்கு நல்லா இருந்துச்சு. ஓகே, இன்னும் நல்லா இன்னும் நல்லா பண்ணும். நீங்கள் இவ்வளோ நேரம் நல்லா மெலடி சாங்ஸ்லாம் பாடிட்டீங்க, பட் உங்கள் ஜானர் வந்து ஃபோக், கரெக்டுங்களா? ஸோ எங்கள் நேயர்களுக்காக ஒரே ஒரு ஃபோக் சாங். கண்டிப்பாக. இது என்ன குழம்பா, வட கோழி குழம்பா, புரியாம நான் பார்க்கிறேன், ஆஹா சமைச்சது இல்ல சமைஞ்சது தாண்டா, உனக்காக எல்லாம் போடுறேன், ரெச்சர் வச்சு பார்த்தா நீ 10 யாத்துக்கு வைக்கு, ஒட்டு மொத்த உடலாடுதே, வெட்டி வச்சு போன ஒரு வாட்டர்மெலன் கேக்கு, பக்கம் வந்தா குளிராகுமே, கெட் டுகெதர் வேணும் நம்ம கேட்டு போக. ஸோ என்ன பாட்டு கொடுத்தாலும் நீங்கள் வந்து இப்போ சூப்பராக பாடிட்டு இருக்கீங்க. உங்களுக்காக இன்னொரு சேலஞ்சோட நான் வந்திருக்கேன், ஓகேங்களா? நான் வந்து கையை ஸ்னாப் பண்ணிகிட்டே இருப்பேன், சரிங்களா? நீங்கள் வந்து ஒரு பாட்டிலேருந்து ஆரம்பிக்கணும், நான் திருப்பி ஸ்னாப் பண்ணும்போது வேற ஒரு பாட்டு போகணும், ஓகேங்களா? ஸோ நீங்கள் எவ்வளோ பாட்டு பண்ணுறீங்க இந்த ஸ்னாப்பில் அப்படிங்கிறது தான் சேலஞ்ச். ஆல்ரைட், ஸோ லெட்ஸ் கோ. எஸ். 1 2 3. தலக்கோதும் இளங்காத்து செய்தி கொண்டு வரும், மரமாகும் விதையெல்லாம் வாழ சொல்லித்தரும், கூடி அருவி கொட்டுதேடிய மேல, அது தேடி உசுர முட்டுதேனேதோ உன்னால, கண்ணம்மா கண்ணம்மா அழகு பூஞ்சேலை, என்னுள்ளே என்னுள்ளே பொழியும் தேன்மழை, உன் காதல் வாசம் என் தேகம் பூசும், காலங்கள் பொய்யானதே. பொட்டும் வச்சு பூவும் வச்சு பொண்ணு ஒண்ணு போனா, ஏ சிட்டாஞ்சினுக்கு சிட்டாஞ்சினுக்குச்சா, ஏ சிட்டாஞ்சினுக்கு சிட்டாஞ்சினுக்கு இல
யோசிக்க முடியல. அவ்வளோதானா? ஓகே ஃபைன். ஸோ நம்ம ஷோட எண்டுக்கு வந்தாச்சு. எங்கள் நேயர்களுக்காக உங்களோட ஒரு சாங் வைரல் ஆச்சுல புக் ஃபேரில், அந்த பாட்டு மட்டும் பாடுங்களேன். மண்ணிலே ஈரமுண்டு, முள்காட்டில் பூவும் உண்டு, நம்பினால் நாளை உண்டு, கைத்தாங்க ஜீவனுண்டு, எங்கே போனாலும் பொன்வானம் கண்ணோடு, எல்லை இங்கில்லை வா காலம் நம்மோடு, மண்ணிலே ஈரமுண்டு, முள்காட்டில் பூவும் உண்டு. சூப்பராக இருந்தது. தேங்க்யூ ஸோ மச் ஹர்ஷினி நேத்ரா, எங்கள் ஷோவில் நீங்கள் பார்ட்டிசிபேட் பண்ணதுக்கு, எங்கள் ஆடியன்ஸ் எல்லாரையும் என்டர்டெயின் பண்ணதுக்கு தேங்க்யூ ஸோ மச். நீங்கள் இன்னும் மேலே மேலே போகணும், நீங்கள் ஆசைப்பட்டது எல்லாம் உங்களுக்கு கிடைக்கணும். ஐ தமிழ் சார்பாக நான் உங்களுக்கு கங்க்ராச்சுலேஷன் சொல்லிக்கிறேன். தேங்க்யூ ஸோ மச். நம்ம ஷோட எண்டுக்கு வந்தாச்சு. ஸோ எண்ட் பண்ணுறதுக்கு முன்னாடி ஹர்ஷினி நேத்ரா உங்கள் ஃபேமிலியை கொஞ்சம் எங்களுக்கு இன்ட்ரடியூஸ் பண்ணி வைக்கிறீங்களா? ஸோ இவ்வளோ நேரம் நம்ம வந்து ஹர்ஷினி நேத்ரா கிட்ட இன்ட்ராக்ட் பண்ணியிருந்தோம். சூப்பராக பாடினாங்க. இவங்க இந்த அளவுக்கு பாடி முன்னேறதுக்கான பேக் சப்போர்ட்டாக இருக்கிறவங்க ஃபேமிலி கிட்ட இப்போ நம்ம கொஞ்சம் நேரம் பேசலாம். ஹலோ மேம், உங்க பேரு? பிரேமலதா. பிரேமலதா. உங்க பேர் சார்? தீனதயாளன். தீனதயாளன். உங்க பேர் பாப்பா? லயாமித்ரா. லயாமித்ரா. நல்லா பாடினீங்க. ஸோ மேம், இவங்க இவ்வளோ அழகா பாடுறாங்க, இதுக்கு பேக் சப்போர்ட் கண்டிப்பா உங்களோட சப்போர்ட் இல்லாமல் இருக்க முடியாது. நீங்களும் சிங்கரா? இல்லை மேம், நான் ஹவுஸ் ஒய்ஃப் தான். ஹவுஸ் ஒய்ஃப் தான். பாடுவீங்களா? முதல்ல அனைவருக்கும் ரொம்ப வணக்கம், ரொம்ப ரொம்ப நன்றி. இப்போது ரீசெண்டாக விழுப்புரம் புத்தக திருவிழாவில் எங்கள் பாப்பா பாடியிருந்தாங்க. அந்த வீடியோ வந்து நல்லா வைரலாக போயிட்டுருக்கு, சப்போர்ட் பண்ணிகிட்ருக்காங்க, வாழ்த்து தெரிவிக்கிறாங்க. அந்த அன்பு நெஞ்சங்களுக்கு எல்லாத்துக்கும் ரொம்ப ரொம்ப நன்றி. ஓகே, ஸோ இவங்க இவ்வளோ பாடியிருக்காங்க, இவ்வளோ வைரல் ஆயிருக்கு இவங்க வீடியோ. நீங்களும் பாடுவீங்களா? நீங்கள் கற்றுக் கொடுத்துருக்கீங்களா உங்களுக்கு? நாங்கள் பாடுவோம், எல்லாம் நாங்கள் வீட்டில் பாடுற சிங்கருங்க தான். நாங்கள் எதுவுமே போய் முறையாக கற்றுக்கிட்டவங்க கிடையாது. நம்மலாம் சின்ன பிள்ளையில ஆசைப்பட்டிருப்போம். அப்போல்லாம் வசதியெல்லாம் எதுவும் கிடையாது. இப்போது நிறைய வசதி எல்லாமே எல்லாத்துக்குமே இருக்குது, எல்லா கிளாஸும் இருக்குது. அதனால் சரி நம்ம பாடுறோம், கண்டிப்பாக அவளுக்கும் நல்லா பாடுறது ரொம்ப பிடிக்கும். சரி அதை முறையாக கற்றுக்கிட்டு நம்ம அதில் ஏதாவது சாதிச்சு காமிக்கலாமேன்னு தான் பாப்பாவை நான் ஒரு 2 லைன் பாடி காட்டுங்க மேம். ஏன்னா இவ்வளோ நேரம் பேக் ஸ்டேஜில் வந்து நீங்கள் வந்து அவங்களுக்கு அப்படியே சிக்னல் கொடுத்துட்டே இருந்தீங்க, நாங்கள் எல்லாம் அதை பார்த்துட்டு தான் இருந்தோம். 2 லைன் நீங்கள் வந்து எங்கள் நேயர்களுக்காக பாடுறீங்க. இல்லை, பேசும்போதே உங்களுக்கு தெரியும், பசங்கிட்ட கத்தி கத்தி வாய்ஸெல்லாம் மாறி. சரி, நீங்கள் ரொம்ப ஆசைப்படுறீங்கன்னு சொல்லி 2 லைன்ஸு இருந்தாலும் பாருங்கள், இல்லை கேமரா ஆஃப் பண்ணாலும் பாருங்கள். பாடுங்க பாருங்க. யமுனையாற்றிலே ஈரக்காற்றிலே கண்ணனோடு நான் ஆட, பார்வை பூத்திட பார்வை பார்த்திட பாவை ராதையோ வாட, இரவும் போனது பகலும் போனது மன்னன் இல்லையே கூட, இளைய கண்ணியின் இமைத்திடாத கண் இங்கும் அங்குமே தேட, ஆயர்பாடியில் கண்ணன் இல்லையோ. அவ்வளோதான் மேடம். பாடுங்க பாடுங்க, 3 பேரா பாடிட்டு இருக்கீங்களே, பாடுங்க. ஆசை வைப்பதே அன்பு துள்ளையோ, ஆயர்பாடியில் கண்ணன் இல்லையோ, ஆசை வைப்பதே அன்பு தொல்லையோ, பாவம் ராதா. சூப்பரா பாடினீங்க மேம். இப்போதான் தெரியுது நேத்ராக்கு வந்து அந்த சிங்கிங் ஸ்டைல், அந்த சிங்கிங் ஜீன் எங்கேருந்து வந்ததுன்னு. உங்ககிட்ட தான் வந்தது. அது சூப்பரா இருக்கு. பாப்பா நீங்க பாடலையா? தெரியாதா? சரி, உங்களுக்கு என்ன பாட்டு தெரியும்? மல்லிப்பூ. பாடுங்க. மல்லிப்பூ வச்சு வச்சு வாடுது, அந்த வெள்ளி நிலா வந்து வந்து தேடுது, மச்சான் எப்போ வர போற, மச்சான் எப்போ வர போற, 10 தலை பாம்பா வந்து முத்தம் தர போற, நான் ஒத்தையில தத்தளி சாந்தினம் சொப்பனத்தில் மட்டும்தான் உன்னை நான் சந்திச்சேன். ஹே எப்போ வர போற மச்சான் எப்போ வர போறேன், 10 மட பாயில் வந்து சொக்கி விழ போறேன். சூப்பரா பண்ணீங்க.
தேங்க்யூ. ஸோ சார், இவங்களோட வீடியோவும் வைரல் ஆச்சு, இவ்வளோ நல்லா பாடுறாங்க. உங்களுக்கு இது எப்படி ஃபீலாக இருக்குது? அக்கம் பக்கத்தில் எல்லாம் வந்து உங்களோட மகளை வந்து இவ்வளோ பெருமையாக பார்க்கும்போது, இல்லை ஏதாவது நல்லதாக சொல்லும் போது உங்களுக்கு எவ்வளோ பெருமையாக இருக்குது? சந்தோஷமாக தான் மேடம் இருக்குது. விஷ் பண்ணுறாங்க எல்லாம். இங்கே விழுப்புரம் சிட்டியில் போட்டிருந்தாங்க வீடியோ எடுத்து, நல்லா ஃபேமஸாக போயிட்டுருக்கு, நல்லா இருக்குன்னு சொல்லியிருந்தாங்க. மற்ற மீடியாக்களுக்கும் நன்றி தெரிவிச்சுக்கிறேன். ஐத்தமிழ் சேனலுக்கு உங்களுக்கும் நன்றி தெரிவிச்சுக்கிறேன். நீங்கள் என்ன பண்ணிட்டு இருக்கீங்க சார்? மொபைல் சர்வீஸ் பண்ணிட்டுருக்கேன். மொபைல் சர்வீஸ் பண்ணிட்டு இருக்கீங்க. நீங்கள் பாடுவீங்களா? இல்லை மேம், நம்ம பாட மாட்டீங்க. ஓகே. ஸோ என்ன சொல்லணும்னு நினைக்கிறீங்க சார்? இன்னும் கொஞ்சம் என்கரேஜ் பண்ணால் நல்லாயிருக்கும். குழந்தைங்கள என்கரேஜ் பண்ணி இன்னும் கொஞ்சம் மேலே கொண்டு போனால் நல்லாயிருக்கும். நல்லா இருக்கும்ன்றீங்க. ஸோ இப்போ தான் புரியுது ஏன் அவர் அவ்வளோ நேரம் அமைதியாக இருந்தார் அப்படின்னு சொல்லிட்டு. இப்படி ஒரு சிங்கிங் ஃபேமிலியோட ஹெட்டாக இருந்து அவர் வந்து இவங்க எல்லாரையும் புஷ் பண்ணிவிட்டு பேக்கில் இருந்து சப்போர்ட் பண்ணிகிட்டே இருக்காரு. ஸோ இதே மாதிரி நம்ம இன்னும் அடுத்த நிகழ்ச்சியில் சந்திக்கலாம். அது வரைக்கும் உங்களிடமிருந்து விடை பெறுவதே சாக்ஷி அசோக். டாடா பை பை. நீங்களும் உங்கள் ஃபேமிலியில் இந்த மாதிரி சிங்கிங் பண்ணுறவங்க யாராக இருந்தாங்கன்னா சப்போர்ட் பண்ணுங்கள். அவங்களும் மேலே வருவாங்க. அவங்களோட திறமையை வந்து வீணாக்காதீங்க. ஸோ தேங்க்யூ.